ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தீபக்ஸ் அனாலிசிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது தளபதி விஜயோட நடிப்பில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் வெளியாக இருக்கிற கோட் படத்தை பற்றி தான். ஸோ நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதோட அதை அனலைஸ் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த கோட் அனாலிசிஸில் ரிவ்யூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருக்குது, விஜய் ஃபேன்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது தான் இந்த ரிவ்யூவோட நோக்கம். ஸோ படம் பேரே கோட் அப்படின்றதுனால நம்ம ஃபிலிம் ரிவ்யூவர்ஸோட கோட் யார் அப்படின்னு பார்த்தா பரத்வாஜ் ரங்கன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத முதல்ல பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் மோசமான படமும் கிடையாது, ஒரு நல்ல படம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ மிட்லிங் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஏன் அப்படின்னு சில காரணங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன மெயினாக சொல்ல வர்றாருன்னா, இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஆப்வியஸாக விஜயை தவிர வேறு எந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸும் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. முக்கியமாக ஃபீமேல் கேரக்டர்ஸ் வெறும் கடத்தப்பட்டு காப்பாற்றப்படுறதுக்கான ஒரு பொருட்களாக மட்டுமே யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, வில்லனோட கேரக்டர், அதாவது மோகனோட கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது தான். அதே மாதிரி எமோஷ்னல் சீன்ஸ்லாம் இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கணும், ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா மசாலா மோடில் படம் போனதுனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக அபிஷேக் ராஜா அவரோட ஓப்பன் பண்ணா அப்படின்ற சேனலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ படம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்குது, விறுவிறுப்பாக போகுது, 3 hours டைம் போகிறதே தெரியல. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆக்டர்ஸுக்கு பிரசாந்த், பிரபுதேவா, அது மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைய தளபதி விஜய் எஸ் ஜே சூர்யா மோடில் ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, அதுவும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியமில் வர அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு நாவல் ஐடியா மாதிரி ஷூட் பண்ணியிருக்காங்க, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்ட் 3க்கு பார்ட் 2க்கு ஒரு லீட் கொடுத்துருக்காங்க, ஓஜி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் சூப்பராக இருந்ததாக சொல்கிறாரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் ஹாலிவுட் லெவலில் செமையான செட் பீஸ், ஆக்ஷன் செட் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதாகவும் சொன்னார். பட் அவரோட இதில் என்ன பிரச்சனைன்னு அவர் நினச்சாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமான பணம் செலவு பண்ணியிருந்தா இது இன்னும் பெட்டரான படமாக இருந்திருக்கும், பர்டிகுலராக விஎஃப்எக்ஸ் பொறுத்த மட்டும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிலிமி கிராஃப்டில் அருண் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அவரும் என்ன சொல்கிறாருன்னா, பர்ஃபார்மன்ஸஸாக பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதேமாதிரி சாங்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. என்ன தான் கேட்குறதுக்கு பாட்டு சரியில்லாமல் இருந்தாலும் தியேட்டரில் வாட்ச் பண்ணும்போது எல்லா பாட்டும் பயங்கரமாக இருந்தது. மட்டை, அப்புறம் ஸ்பார்க் சாங்கு, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. அதுமாதிரி கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டேடியமில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. எம்எஸ் தோனியோட அந்த கமியோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அவர் என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாருன்னா, வில்லன் ரொம்ப வீக்காக இருக்கார். அதாவது அதே கம்ப்ளைண்ட் தான் ஆக்சுவலாக. ஸோ வில்லன் ரொம்ப வீக்காக இருக்கார், அதாவது மோகனோட கேரக்டர் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியும். அதுக்கப்புறம் சில டப்பிங் சீக்வன்சஸில் யங் விஜயோட டப்பிங் சீக்வன்ஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியும், இது வரலாம் மைனராக பிரச்சனைகளாக அவர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ இது அவர் ஓவராலாக என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ ஓவரால் ட்ரீட் ஃபார் த ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த விஜய் ஃபேன்ஸு. பட் இன்டெலெக்சுவல்ஸாக ப்ராப்பர்ட்டி ஒரு கதையை ரிவ்யூ பண்ணி அதை பற்றி பேசுகிற ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சினிமா எக்ஸ்பிரஸில் சுதீர் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா,
கோட்டை பொறுத்த மட்டும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃபு அண்ட் இட்ஸ் நான்சஸ், அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட சின்ன சின்ன லைட் மூமெண்ட்ஸு, அவங்களோட காமெடி, அவங்களோட சென்டிமெண்ட்டு, இதெல்லாம் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கேரக்டர்ஸ்லாம் கிரவுண்டடாக இருக்குது, நம்ம ரிலேட் பண்ண முடியுது. நம்ம வீட்டில் பார்க்குற கேரக்டர்ஸு, எதிர் வீட்டில் பார்க்குற கேரக்டர்ஸும் டெய்லி லைஃப்பில் பார்க்குற கேரக்டர்ஸ் மாதிரியே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கிறதுனால இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுதீர் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஜய் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்க முடிஞ்சுதுன்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி மாண்டேஜாக சில சீக்வன்சஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்சஸ்லாம் கூட சூப்பராக இருந்ததாக சொல்கிறாரு. அதே மாதிரி எமோஷ்னல் சீன்ஸ் வந்து இவர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கிறதா இவர் சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டல் சீன் எஸ்பெஷலி. அதே மாதிரி பார்த்தோன்னா இவர் நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாரு. என்ன பிரச்சனைகள்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து இந்த இந்த கேரக்டர் வந்து ஜீவன் அப்படின்ற கேரக்டரும் சஞ்சய்ன்ற கேரக்டரும் எது அவன் அவன் வந்து அவனை நல்லவனாக அணுகிறதா இல்லை கெட்டவனாக அணுகிறதா, இல்லை அவன் மேலே அனுபவப்படுறதா, இல்லை அவன் என்ன மாதிரியான ஆளுன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அந்த யங் விஜயோட பிரச்சனையை சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த யங் விஜய் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வர மாதிரி இருந்தாலும் அது வந்து எப்படி அவ்வளோ வருஷம் கழிச்சு ஒருத்தன் வீட்டுக்கு வரான்னா எப்படி டக்குன்னு அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து சில சீக்வன்சஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி திருப்பியும் மோகனை வந்து ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இவரும் சொல்கிறார். ஓகேவா, என்னது சுதீர் சீனிவாசனும் மோகனோட கேரக்டரைசேஷன் வந்து இன்னும் டீப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் முக்கியமாக அபிஷேக் ராஜா வச்சுருக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த சாங்ஸ் வந்து இந்த ஸ்பார்க்கு மட்டை அப்படின்ற மாதிரி சாங்ஸ்லாம் படத்தோட ஃப்ளோ வந்து ரொம்ப பாதிக்குது, தேவையில்லாத இடங்கள்ல அது பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி என்ன தான் தளபதி வர்சஸ் இளைய தளபதின்ற இன்டர்வல் பேங்க் இருந்தாலும் அதுக்கப்புறம் மூவார கதை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி டிஏஜிங்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. யங் விஜய் வந்து பயங்கரமான வைப்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட யங்காக அவர் கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. மெயினாக இவர் ரொம்ப பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது வந்து இது ரெண்டுமே இப்போ யாரை ஒரு மொரல் ஆஃப் தி ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இப்போ யார் பக்கம் நியாயம் இருக்குது, அந்த யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும், யாருக்காக நம்ம அனுதாபப்படணும் அப்படின்றத கதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதான். ஆக்சுவலாக எந்த கதையாக இருந்தாலும் யாருக்கு பிரச்சனை வந்தால் நம்ம ஃபீல் பண்ணோம், யாருக்கு பிரச்சனை வந்தால் நம்ம சந்தோஷப்படணும்னு படம் தான் முடிவு பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஒரு வில்லனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம், இதுவே ஹீரோக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம வருத்தப்படுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மொரல் ஆஃப் த ஃபிலிம் வந்து யாருக்கு நம்ம அனுதாபப்படணும், யாருக்கு நம்மளோட கன்சர்னை கொடுக்கணும், தளபதி கொடுக்கணுமா இல்லை இளைய தளபதி கொடுக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமாக ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறது வந்து என்னென்னா, இது வந்து இந்த படத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸாக சில விஷயங்கள் வந்து சொருகியிருக்காங்க, அது ஒரு இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட படம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃப்ராக்சர்டு ஸ்டோரி, ஃப்ராக்சர்ட் கேரக்டர்ஸ், அப்புறம் ஃப்ராக்சர்ட் ஸ்டோரி டெல்லிங்னு மொத்தமாக தூக்கி போட்டு படத்தை மொத்தமாக போட்டு உடச்சிட்டாரு. ஆக்சுவலாக இதுதான் வந்து சினிமா எக்ஸ்பிரஸோட இது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமா ரிவ்யூவில் எப்படி பிரசாந்த் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து உசுரை கொடுத்து நடிச்சிருக்காரு, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இன்னும் முக்கியமாக வெங்கட் பிரபு வந்து ஒரு மாஸ் மசாலா படத்தையும் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி விஜய் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் வந்து கமியோஸ், என் படத்தில் வர சர்ப்ரைசிங்கான ஆக்டர்ஸ், அந்த கமியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. டிஏஜிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மிடில் ஆஃப் த ஃபிலிம் படம் ஆரம்பித்து ஒரு 1/2 hour 45 minutes கழித்து ஒரு லேக் வருதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே விஎஃப்எக்ஸில் ஒரு சில இடங்களில் இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து ஃபிலிமே கிராஃப்ட் அருண் சொன்ன மாதிரி இந்த ஃபிலிம் வந்து இட் இஸ் மேட் ஃபார் தி ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் தி விஜய் ஃபேன்ஸ் அண்ட் நாட் ஃபார் இன்டலெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. ஸோ ஓவராலாக இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எது முக்கியமான நெகட்டிவ், எதெல்லாம் நம்ம கவுண்டர் பண்ண முடியுன்ற மாதிரி பார்த்தா
எமோஷனல் சீக்வன்சஸ் வந்து பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பரத்வாஜ் ரங்கன் வந்து கலாட்டா ப்ளஸில் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, எமோஷனல் சீக்வன்சஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இன்ஃபேக்ட் நான் கண் கலங்கிட்டேன். ஆக்சுவலாக தேட்டரில் பார்க்கும்போதே நான் கண் கலங்கிட்டேன். ஸ்னேகாவோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விஜயோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அது என்னால் ஒத்துக்க முடியல. ஆனால் மோகனோட கேரக்டர் வந்து இட் ஃபெயில்ஸ் டு இம்ப்ரெஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நான் அதை நான் ஒத்துக்கிறேன். மோகனோட கேரக்டர் வந்து அப்படி பயமுறுத்துகிற வில்லன் மாதிரி இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அது வந்து பெட்டராக இருந்துருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுனால தான் வில்லன் விஜய் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். அது ஒரு பெரிய ஸ்பாய்லர். ஸோ ஐ மீன் ஸோ அது வில்லன் விஜய் வரதுனால தான் வந்து அந்த மோகன் கேரக்டரை வந்து டம்மி பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட இது. ஸோ அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது என்னோட ஆர்கியூமெண்ட் அதில். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் வந்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். சுதீர் ஸ்ரீனிவாசன் தான் நிறைய பிரச்சனை சொல்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த படம் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறது, ஐ மீன் யாருக்காக நம்ம அனுதாபப்படுறது, இளைய தளபதிக்கு அனுதாபப்படுறோமா இல்லை தளபதிக்காக அனுதாபப்படுறோமான்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தளபதிக்கு தான் ஓட் பண்ணுவோம். ஆனால் இளைய தளபதி ஏதாவது செஞ்சால் கூட நம்ம பேங்கானா சூப்பர்வாக நம்ம என்ஜாய் பண்ணுறோம். என்னன்னா இப்போ ஒரு சீக்வன்ஸில் வந்து இளைய தளபதி விஜய் வந்து தளபதியை ஜெயிச்சிருவார். ஆக்சுவலாக ஒரு சின்ன யோகி பாபுவோட ஒரு சின்ன சீனில் அந்த சீனில் அவர் நினச்சது நடந்துடும். ஓகேங்களா? அப்படி நடக்கும்போது அதுக்கப்புறம் தான் மட்டன் ஒரு சாங் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தது. ஆக்சுவலாக பயங்கர தேட்டரில் பயங்கர கிளாப்ஸு, பயங்கர விசிலு, பயங்கர டான்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கூட நீங்கள் எடுத்துட்டிங்களா, எந்திரனில் கூட எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் கேரக்டர் இவர் வந்து டம்மியாக தான் இருப்பார். மெயின் வசீகரன் கேரக்டர் வந்து சயின்டிஸ்ட் கேரக்டர் டம்மியாக தான் இருக்கும். ஆனால் வேறஸ் சிட்டி தான் வந்து ரெட் சிப் சொருனதுக்கப்புறம் வில்லனாக மாறிடும். அதுதான் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். நம்மளை பொறுத்த மட்டும் அது இளைய தளபதியாக இருந்தாங்க ரெண்டுமே விஜய் சார் தானே. ஸோ அதனால் எந்த பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக செமையாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சுதீர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தார். அது வந்து கேரக்டரை ஒரு கதையை மூவ் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வர கம்மியோஸ் எல்லாமே கதையை மூவ் பண்ணுறதுக்காக இல்லை, சும்மா ஒரு லைட்டர் மூமெண்ட் கொடுக்கறதுக்காக. த்ரிஷாவோட கம்மியாக இருக்கட்டும், அது எல்லாமே பயங்கர ஹாப்பி மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் சொல்கிற மாதிரி ஒரு டோபமைன் ரஷ் நமக்கு இருக்குது, ஒரு பயங்கர எக்ஸைட்டேஷன் இருக்குது. ஸோ இதில் எதுவுமே பிரச்சனையே எனக்கு படலை ஆக்சுவலாக. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கம்ப்ளைண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனோட கேரக்டர் வந்து ஜீவன் சஞ்சய் அப்படின்ற காம்பினேஷன், அந்த ஜீவனா இல்லை சஞ்சயா அப்படின்ற ஒரு இளைய தளபதியோட அந்த கேரக்டரைசேஷன் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அவர் ஒரு சைக்கோ வில்லன் மாதிரி தான் அவர் இருக்கார் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு கூட்டு வந்து அவர் வளர்த்தவர் மோகன் தான். அப்போ மோகனுக்கு தான் அவர் விசுவாசமாக இருப்பார். ஸோ அதனால் அவர் சைக்கோவாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் அந்த கேரக்டர் வந்து அப்படி ஆரம்பத்தில் கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே, ஏன்னா விஜய்ன்றவர் அவ்வளோ மோசமானவராக இருப்பாரா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது சைக்கோ விஜய் தான் அப்படின்ற கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ அந்த கேரக்டரும் நல்லா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஓவரால் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக அணுகுன ஒரு ஃபிலிமேக்கர் கிராஃப்ட் அருணோ இல்லை ஓப்பன் பண்ணால வந்து இவர் அபிஷேக் ரிவ்யூ பண்ணதுலையோ இல்லை வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக ரிவ்யூ பண்ண நம்ம பேர் என்ன பிரசாந்த் வந்து தமிழ் சினிமா ரிவ்யூவில் வந்து பார்த்தாலும் இது எல்லாமே படத்தை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஆடியன்ஸாக சிம்பிளிஃபைடாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க ரொம்ப படத்தை. பட் இது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுற கலாட்டா ப்ளஸோட பரத்வாஜ் ரங்கனாக இருக்கட்டும், இல்லை யார் சொல்கிறது இன்னொருத்தர் வந்து நம்ம சுதீர் ஸ்ரீனிவாசன் சினிமா எக்ஸ்பிரஸ்லையாக இருக்கட்டும், இவங்க வந்து ஜென்ரலாக எல்லா படத்தையுமே டீப்பாக அனலைஸ் பண்ணி மேக்கிங் ஆஃப் த ஃபிலிமு, அப்புறம் அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, கதை நல்லா இருக்கா, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கா, லாஜிக் இருக்கா, மசாலா படமாகவே இருந்தாலும் அதுக்கேற்ற விதத்தில் இது ரெடியாக இருக்கா அப்படின்ற ஒரு இன்சைட்ஸோடு பார்ப்பாங்க. அவங்களோட கருத்துக்களை நம்ம மதிக்கிறோம். பட் ஆன் த ஹோல் இட் இஸ்
தளபதி விஜய் ஃபிலிம் கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த படம் அப்படின்றது தான் என்னோடய வேர்டிக்ட், அதுதான் என்னோடய தீர்ப்பு. ஸோ இந்த ரிவ்யூ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.